அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகா தேவியின் அனுகிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவாதி நட்சத்திரம் தாராபலன். தாராபலன் என்பது நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு சந்திரன் எத்தனையாவது நட்சத்திரங்கள்ல எந்த போகும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்ற அமைப்புல பாக்குறது. சில நட்சத்திரங்களில் போகும்போது நல்ல பலன்களும், சில நட்சத்திரங்களில் போகும்போது தீய பலன்களும், சில நட்சத்திரங்களில் போகும்போது சாதகமற்ற பலன்களையும் கொடுக்கக்கூடியதான் இந்த கோச்சாரத்துல சந்திரன் போகக்கூடிய அமைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் நமக்கு சூன்யம் அப்படின்ற அமைப்புல ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மம், அந்த நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த 2 நட்சத்திரங்கள் வரும். அதே அதிபதியோட நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்களும் நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. ஆக இந்த நட்சத்திரங்கள் எந்த ஒரு சுப காரியங்களையும் விளக்குவது நல்லது. அடுத்து 2வதாக வரக்கூடியது சம்பத்தி தாரை. இதோட அதிபதி புதன். அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களையும், புதுசா தொடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த புதன் இந்த சம்பத்தி தாரை வரக்கூடிய நட்சத்திரமான விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சம்பத்து தாரையின் அடிப்படையில நல்லவர்கள் நமக்கு நடக்கும். புதிய முயற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம வரக்கூடிய அமைப்புல இந்த நட்சத்திரங்கள்ல செய்யலாம். அடுத்து விபத்து தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ராகு. அனுஷம், உத்திரட்டாதி, பூஷம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களில் மிகவும் கவனமாக செல்லணும். சுப விஷயங்கள் செய்வதற்கு தகுந்த நட்சத்திரம் இது கிடையாது. அடுத்து சேமத்தாரை. இதோட அதிபதி குரு பகவான். கேட்டை, ரேவதி, ஆயில்யம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சுப விஷயங்கள், இடம்பொருள் வாங்கக்கூடியது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, திருமண அமைப்புகள் செய்வது, அனைத்து சுப விஷயங்களும் இந்த சேமத்தாரையில செய்யலாம். அடுத்து வரக்கூடியது பிரத்யேகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேத்து. மூலம், அஸ்வினி, மகம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல ஆன்மீக வழிபாடு, குருமார்களின் தீட்சை பெறுவது, தான தர்மம் பண்ணுவது, தர்ப்பணம் பண்ணுவது, அன்னதானம் போடுவது, ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு இது தகுந்த நட்சத்திரம். மற்ற சுப விஷயங்கள் எதுவும் செய்வதற்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் இல்லை இந்த நட்சத்திரங்கள்ல. அடுத்து சாதகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன். சந்திரனோட அமைப்புல புராணம், பரணி, பூரம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களையும் நாம செய்யலாம். அது நமக்கு சாதகமான அமைப்பாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வதைத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி. உத்திராடம், கிருத்திகை, உத்திரம் இந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்து மைத்திரேயத்தாரை. இதோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். திருவோணம், ரோஹிணி, அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து சுப விஷயங்களும் செய்யலாம். திருமண அமைப்புகளை செய்யலாம். வீடு, வண்டி வாகனம் செய்யறது, புதுசா கிரக பிரவேசம் செய்வது, புதிய தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களான திருவோணம், மிருகசிருஷம், திருவோணம், ரோஹிணி, அஸ்தம் வரக்கூடிய நாட்கள்ல அனைத்து சுப விஷயங்களையும் நமக்கு சொகுசான அமைப்புகள் என்னென்ன செய்யணுமோ அதை அனைத்து அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல செய்யலாம். அடுத்து அதிமைத்திரிய தாரை. இது பூமிக்காரகன் செவ்வாயோட தாரை அப்படின்ற அமைப்புல அவிட்டம், சித்திரை, மிருகசிருஷம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சாந்தி முகூர்த்தம், சுபபோகம், தாம்பத்தியம், கற்பதானம், கிரக பிரவேசம், பூமி மனை வாங்குறது, பத்திரப்பதிவு பண்றது, சொத்துக்கள் பிரித்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அதிமேத்திரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல செய்யலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வஞ்சி மர வழிபாடுகளும், வஞ்சி மரம் வளர்க்கறது கோயில்கள்ல, இதன் இலைகளை நம்ம பாக்கெட்ல வச்சு வணங்கிக்கிறலாம். தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், நல்ல பக்குவமான மனநிலை, இது போன்ற அமைப்புல இந்த வஞ்சி மர வழிபாடு நமக்கு கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இதை பயன்படுத்தி பாருங்க. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஜோதிடம் பார்ப்பதற்கு 9500634634 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஜாதகம் எழுதுவதற்கு நம்மளை அணுகலாம். கோவை சுத்த திருக்கணித வாசன் பஞ்சாங்கத்தால் உங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுக்கப்படும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.